வணக்கம் நேயர்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக உள்ளதா பாதகமாக உள்ளதா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய பதிவுங்க. இந்த மார்ச் மாதம் என்னென்ன பலன்கள் தரப்போறாரு மிதுன ராசிக்காரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மிதுன ராசிக்கு புதன் நீச்சம் பெற்றிருக்கிறாங்க. புதன் நீச்சம் பெற்றதுனால அப்படின்னாக்கா அவர் செயல் இறந்துட்டார். மார்ச் மாதம் 16ஆம் தேதிக்கு அப்போ தான் வக்ர நிலையில் ஆக போகிறாங்க. அது வரைக்கும் நீச்சம் பெற்றிருக்காரு. மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரைக்குமே நீச்சம் பெற்றிருக்கிறதுனால அவர் பவர் பலன்கள் தரமாட்டார். செயல் இறந்துட்டார் சொல்ல முடியும். இப்போ வக்ர நிலை 16ஆம் தேதிக்கு மேலே என்னென்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தொழிலில் ஒரு முன்னேற்றம் கொடுப்பார். தொழிலில் ஒரு முன்னேற்றம் கொடுப்பார். தொழில் சார்ந்த விஷயத்தில் வளர்ச்சி கொடுப்பார், முன்னேற்றம் கொடுப்பார். எவ்வளோக்கு எவ்வளோக்கு இந்த 10 நாள் 16ஆம் மார்ச் மாதம் 15 வரைக்கும் கஷ்டப்பட்டோமோ அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மார்ச் மாதம் கஷ்டப்பட்டு இருந்துட்டாலும் இந்த வக்ர நிலை ஆக பின்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் டபுளாக சம்பாதிச்சு கொடுத்துருவோம். மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்குள்ளே இன்றைக்கி கொஞ்சம் பார்க்கும்போது மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். தொழில் சார்ந்த விஷயத்துலேயே கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொஞ்சம் பொறுமையாக கடைப்பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னாக்கா அது வரைக்குமே கொஞ்சம் நஷ்டத்தை தான் கொடுப்பாரு, லாபத்தை கொடுக்க மாட்டார். ஆனால் வரவுக்கு செலவுக்கு கரெக்டாக இருக்கும், லாபத்தை தர மாட்டார். சரிங்களா? அது எனக்கு நீச்சம் பட்டு இருக்கிறதுனால செயல் இறந்துட்டார். அந்த செயல் இறந்ததுனால முன்னேற்றம் கொடுக்க மாட்டார் தொழிலில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 16ஆம் தேதி வக்ர நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோக்கு நஷ்டத்தை கொடுத்தாரா தொழிலில் டபுளாக சமைச்சு கொடுத்துறோம். அப்போ அந்த தருணத்தில் மார்ச் மாதம் 16ஆம் தேதிக்கு மேலே மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்குள்ளே தொழிலில் வளர்ச்சாக போகிறீங்க, முன்னேறி போக போகிறீங்க. 4 பேருக்கு முன்னாடி 10 ரூபா சம்பாதிக்க போகிறீங்க, நல்ல நிலத்தில் இருக்க போகிறீங்க. மார்ச் மாதத்தில் 16ஆம் தேதிக்கு மேலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். தொழில் அந்த விஷயத்துலேயே இந்த தொழில் செஞ்சாலும் எந்த ரூட்டில் இருந்தாலும் சரி நஷ்டத்தை கொடுத்தாலும் லாபத்தை டபுளாக கொடுத்துறாரு. அந்தளவுக்கு ஒரு பலன்கள் மார்ச் மாதம் கண்டிப்பாக இருக்குது. அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்தது பார்த்தோம்னாக்கா சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் தீரும், சொந்த பந்தத்துக்கு இருக்கிற குழப்பங்கள் தீரும், நல்லது கொடுப்பார். புதன் பகவானும் நீச்சம் பட்டதுனாலையும் சுக்கிர பகவானும் உங்களுக்கு ராசிக்கு சுக்கிர பகவான் இருக்கிறதுனாலையும் சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் குழப்பங்கள் கொடுத்தாலும் அது தேர வேண்டிய ஒரு மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும், மார்ச் மாதத்தில். அதே மாதிரி அடுத்தது பார்த்தோம்னாக்கா இப்போ புதன் பகவானும் சுக்கிர பகவானும் ராசிக்கு மீனராசியில் இருக்கிறாங்க. உங்கள் ராசிக்கு மீனராசியில் இருக்கிறாங்க. இப்போ மீனராசியில் இருக்கிறதுனால 16ஆம் தேதி வரைக்கும் புத்தர செல்வங்கள் தடையாக இருக்கு. 16ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக புத்தர செல்வங்கள் பெருகும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பிறக்கும். குழந்தை பாக்கியம் பல வருஷமாக தேடிட்டு கஷ்டப்பட்டவங்களுக்கு கோயிலுக்குள்ள போயிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக புத்திர செல்வங்கள் 16ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா புதன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால புத்திர செல்வங்கள் தடையாக இருக்கும். அதனால் வக்ர நிலையில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகும். அப்போ சுக்கிர பகவானும் உங்களுக்கு மீனராசியில் இருக்கிறதுனாலையும் புதன் பகவான் நீச்சம் பெற்று வக்ர நிலையில் ஆகிறதுனாலையும் கண்டிப்பாக மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் மிகப்பெரிய ஒரு மாற்றமாக அமையும். இதனால் மீனராசிக்கு வர்றதுனால அதுக்குள்ளேயே உங்களுக்கு புத்திர செல்வங்கள் கண்டது
கண்டிப்பாக கிடைக்கும். புத்திர செல்வங்கள் பெற வேண்டிய யோகம் மார்ச் மாதம் 16ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு புத்திர செல்வங்கள் கொடுப்பார். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக புத்திர செல்வங்கள் அமையும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. புத்திர செல்வங்கள் இல்லாதவங்களுக்கு உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், நல்லது நடக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. எனக்கு புத்திர செல்வங்களோட பலன்கள் உங்களுக்கு கொடுக்க போகாது. அதனால் உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரெண்டாவது முன்னோர்கள் தெய்வத்தை கொஞ்சம் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நல்லது நடக்கும். கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கான ஒரு மாதமாக அமையும். இந்த மாதத்தில் கண்டிப்பாக நல்லது நடக்கும், அந்த அளவுக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறார். தொழில் சார்ந்த விஷயத்தில் குரு பகவான் உங்களுக்கு இருக்கிறாருங்க. குரு பகவான் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். தொழிலில் வளர்ச்சி ஆகும், முன்னேறுவீங்க, நல்லது நடக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு சனி பகவான். இப்போ ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்களுக்கு இப்போ 9ஆம் தேதிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால மார்ச் மாதம் 29ஆம் தேதி பயிற்சி ஆகிறார் சனி பகவான். பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பார். என்னென்ன மாற்றத்துக்கு கொடுக்குவார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வீடு கட்டாதவங்க கண்டிப்பாக மார்ச் மாதத்துக்குள்ளே வீடு கட்ட வேண்டிய யோகம் பலன்கள் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக 100% சொல்கிறேன், மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்குள்ளே வீடு கட்ட வேண்டிய யோகங்கள் முழுமையாக இருக்குது. அது நீங்கள் பயன்படுத்திக்கோ. எனக்கு சனி பயிற்சி ஆகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு முழுமையான ஒரு பலன்கள் கொடுக்குறாங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்குள்ளேயே இது நடக்கலை நினைக்கல. அந்த அளவுக்கு உங்களுக்கு 100% இருக்குது. முழுமையாக கண்டிப்பாக வீடு கட்ட வேண்டியது இருக்குது. சரி, வீடு இல்லாத வீடு கட்டுவீங்க. அடுத்து ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, வீடு கொஞ்சம் டெவலப் பண்ணுவீங்க, ஒரு முன்னேறி போவீங்க. பழசு புதுசாக்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகும், நல்லது நடக்கும். அதே மாதிரி இடம் வாங்காதவங்களுக்கு இடம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். ஏன்னா மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்குள்ளே மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பாக மிக செழிப்பாக வாழ போகிறீங்க. மார்ச் மாதத்தில் இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, ஒரு நல்லது நடக்கும், ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, வீட்டை பழசு புதுசாக்குவீங்க. கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கிற அளவுக்கு ஒரு மிக செழிப்பாக இந்த மார்ச் மாதமாக இருக்க போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு யோகமும் இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ திருமண ஸ்தானம்ன்றது மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா தடையாக இருக்குவாங்க, கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு கல்யாண யோகம் பலன்கள் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மார்ச் மாதம் 16ஆம் தேதிக்கு மேலே தான் அதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். எனக்கு புதன் பகவான் பார்த்தீங்கன்னாக்கா நீச்சம் பெற்றிருக்கிறதுனாலையும் சுக்கிர பகவானும் உங்களுக்கு வச்சு பார்க்கும்போது பரிவர்த்தனை இருக்கிறதுனாலையும் உங்கள் ராசிக்கு வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு 16ஆம் தேதி மேலே தான் உங்களுக்கு ஒரு பலன்கள் கொடுப்பார் முழுமையாக. அது வரைக்கும் நீங்களும் திருமணஸ்தானது கொஞ்சம் பொறுமையாக கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எனக்கு திருமணம் நீங்கள் இப்போ என்னதான் நீங்கள் ஸ்டெப் எடுத்தாலும் என்னதான் நீங்கள் முயற்சி பண்ணாலும் தடங்கள் தான் வருமே தவிர அதுக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக கொடுக்காது. அதனால் திருமணஸ்தானது மார்ச் மாதம் 16ஆம் தேதிக்கு மேலே ஸ்டெப் எடுங்க, 100% உங்களுக்கு நல்லது நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பசங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்தில் நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா
புதன் பகவான் நீச்சம் பெற்றது. இதனால் 10ஆம் தேதி வரைக்கும் 10ஆம் தேதிக்கு மேலே தான் படிப்பு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் மாற்றமாக கொடுக்குவார். கண்டிப்பாக மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே படிப்பு இன்னும் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் டல்லாக தான் இருப்பாங்க, முன்னேறி போவாங்க. படிப்பு சார்ந்த விஷயத்துலையுமே நல்ல ஒரு படிப்பு இருக்குது, நல்ல ஒரு எதிர்பார்க்குற அளவுக்கு நல்லது நடக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நல்லது நடக்கிற அளவுக்கு ஒரு நீச்ச பங்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக செல்வாக்காக இருப்பாருங்க. ஆனால் புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நீச்ச பங்கும் ராஜ யோகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீச்ச பங்கு ராஜ யோகமாக இருந்துட்டாலும் படிப்பு சார்ந்த விஷயத்திலே டல்லாக இருந்துட்டாலும் கண்டிப்பாக அவங்க வந்து படிப்பில் நல்ல டெவலப் ஆகிற அளவுக்கு யோகமும் அவங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இப்போ இந்த மார்ச் மாதத்தில் கண்டிப்பாக நல்லா யோக பலன்கள் கொடுப்பாரு. படிப்பு சார்ந்த விஷயத்துலையும் சிறப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க, பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எனக்கு புதன் பகவான் நீச்சம் பட்டதுனால நீச்ச பங்கும் ராஜ யோகம் சொல்லுவாங்க. அதனால் தேவையில்லாத சொல்லுகள், தேவையில்லாத அவச்சொல்கள் பேராவாங்க, தேவையில்லாத குழப்பங்கள் கொடுப்பாங்க. ஆனால் நல்லதே போனாலும் கெட்டதுகள் வரும், சூழ்நிலைகள் உருவாகும். அதனால் அவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக இந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து கடைப்பிடித்து நல்ல தெளிவாக இருந்தாங்கனாக்கா பசங்களுக்கு ஓரளவு நல்லா இருப்பாங்க. பொண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நல்லது நடக்கும். இல்லைனாக்கா தேவையில்லாத ஒரு பங்கப்பலிகள் கண்டிப்பாக ஆளாவாங்க. எனக்கா புதன் பகவான் நீச்சம் பட்டிருக்கிறதுனால அதனால் கொஞ்சம் பகை கொஞ்சம் உருவாகும், தேவையில்லாத கொஞ்சம் குழப்பங்கள் உருவாகும், தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வரும். மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போவாங்க, நல்லது நடக்கும், அவங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கொடுக்குவார்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வெளிநாடுக்கு போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசனை பண்ணிட்டுருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போக வேண்டிய பலன்கள் கொடுக்குறாரு. நல்லபடியாக வளருவீங்க, வளர்ச்சியாக போகிறீங்க. வெளிநாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக மிதுன ராசி கொடுக்க போகிறாரு. மார்ச் மாதம் 16ஆம் தேதிக்கு மேலே தொழில் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றி காண போகிறீங்க, நல்லது நடக்கும். இந்த மிதுன ராசி நண்பர்கள் பலவகையான கஷ்டங்கள், பலவகையான துன்பங்கள் பட்டிருந்தாலும் இதுக்கப்புறம் மார்ச் மாதத்தில் 16ஆம் தேதிக்கு மேலே மிதுன ராசி நண்பர்கள் மிகப்பெரிய சாதனையாக இருக்க போகிறீங்க, நல்லது நடக்கும். கவலைப்படாதீங்க, தைரியத்தை விடாதீங்க. உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க, முன்னோர்கள் தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு 100% சொல்கிறேன், நல்லது நடக்கும். தைரியமாக இருக்கலாம். வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர். வணக்கம். செந்தில்நாதன்.